இங்க ஜெனியும் ஒரு வழியா இனியாவை சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க இனியா சொன்ன வார்த்தை எல்லாமே இந்த பக்கம் ராதிகாவோட மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு. உண்மையை சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கோபியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ கோபியை தேர்ந்தெடுத்ததுனால ஏற்கனவே இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பத்தோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்ற விஷயம் இவங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி என்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நினைச்சு பாக்குறாங்க. சொல்ல போனா எங்க ராதிகாவுமே இங்க இனியாவை தன்னோட பொண்ணு மையோட இடத்துல வச்சு யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மளோட பொண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாமளும் இப்படித்தானே ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே ரொம்பவே வெறுத்துறாங்க. நம்ம கோபியை தேர்ந்தெடுத்தது இருக்கிறதுலே வந்து மோசமான ஐடியா. அதை விட முக்கியமா இவர் ரொம்ப மோசமானவர். ஒருவேளை நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நமக்காக பண்ணணுங்கிறதுக்காக பாக்கியாவை எதிர்த்துட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இங்க ரொம்பவே வந்து லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா தன்னோட ரெண்டாவது லைஃபுமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட சேர்ந்து என்னோட பொண்ணுமே கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே எழில் தனக்கு சப்போர்ட் பண்ணாததுனால எழிலோட வாய்ப்பை மறுபடியும் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த ப்ரொடியூசர்ட்டுமே இந்த மாதிரி வந்து எழிலுக்கு அந்த சான்ஸ் கொடுக்காதீங்க, எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கை இல்ல, அவன் இதை சரியா பண்ணுவான்னு எனக்கு என்னமோ தோணல, நீங்க நம்பி பண்ணீங்க அப்படின்னா இதான் நஷ்டமாச்சுன்னா நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த பக்கம் எழில பத்தி தரக்கரவா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரொடியூசருமே ஆல்ரெடி இங்க பாக்கியா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவருமே இங்க கோபி கிட்ட இங்க பாருங்க கோபி, நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த எழில் விஷயத்துல நான் இந்த படத்துக்கு அவரை போடல. அது மட்டும் இல்லாம அவரோட திறமையும் அவரோட கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட கதையில இருக்கிற அந்த அம்மா சென்டிமெண்ட் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் நீங்க சொன்ன ரெக்கமெண்டேஷனையும் ஏத்துக்கிட்டு அந்த பையனை எடுத்துக்கிட்டேன். அந்த பையனோட திறமைக்காக தான் எடுத்தனே தவிர நீங்க சொன்னதுக்காக எடுத்தேன்னு நினைச்சுக்காதீங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் அந்த பையனை வச்சுதான் நான் பண்ண போறேன், அது எந்த மாற்றமும் கிடையாது, நீங்க சொன்ன உடனே இதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே நோஸ் கட் பண்ணி அமைச்சிருக்காரு. அடுத்தபடியா அந்த ப்ரொடியூசருமே இந்த பக்கம் எழிலுக்கு கால் பண்ணி தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழிலுமே கூப்பிடுறாங்க. அப்ப எழிலுமே இருந்துகிட்டு தன்னோட அம்மா கிட்ட எனக்கு என்னமோ கோபி தான் ஏதோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் ஏதோ போய் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த ப்ரொடியூசர் என்ன கூப்பிடுறாரு, நான் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இந்த பக்கம் கோபியுமே கிளம்புறாரு. அதே நேரம் இங்கே பாக்கியாவுமே இங்க பாரு எழி, எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் திறமைக்காக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். யார் வந்து என்ன சொன்னாலும் உன் திறமையை நீ முழுசா நிரூபிக்கிற வார்த்தையை மட்டும் விட்டுறாத, கண்டிப்பா நீ உன் திறமையை வந்து இந்த இடத்துல காட்டி இந்த படத்தை நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு கேள்வியிலுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கு அந்த ப்ரொடியூசரை பார்க்க போறாங்க. அங்க போய் அந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது அவருமே வந்துட்டு இந்த மாதிரி எழில் உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் எழிலுமே இருந்துகிட்டு ஆமா சார் நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லப்போனா எங்க அப்பா வந்தாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த ப்ரொடியூசருமே ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எங்க அப்பா வந்து எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் இந்த ஒர்க்கை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ அவர் வந்து வேணாம்னு சொன்னதுனால அந்த வாய்ப்பை மறுபடியும் எங்கிட்ட இருந்து நீங்க பறிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்ட அந்த ப்ரொடியூசருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா இது, அவர் கொடுன்னு சொன்னா கொடுக்கறதுக்கும் வேணாம்னு சொன்னா நிறுத்துறதுக்கும் இது என்ன தண்ணி பைப் டேப்ல இருந்து வர்ற தண்ணியா? அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் வந்து இந்த வாய்ப்பை அவர் சொன்னதுனால மட்டும் உனக்கு கொடுத்தது கிடையாது, உன்னோட கதையும் உன்னோட திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சொல்ல போனா நீ கதை சொன்ன விதமே எனக்கு ரொம்பவே டீட்டெயிலிங்கா இருந்துச்சு, இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னது கிடையாது, நான் உன்னோட திறமைக்காக தான் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன். ஆனா உண்மையுமே நீ சொன்னது கரெக்ட் தான், உங்க அப்பா வந்து ஆல்ரெடி என்கிட்ட பேசினாரு இந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் சொன்னதுக்காக என்னால மாத்த முடியாது, நான் உன்னை முழுசா நம்பி இந்த படத்தை பண்ண போறேன், இந்த படத்துக்கு உண்டான எல்லா டீட்டெயில் எல்லா ஒர்க்கையுமே நீ எனக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டு இந்த படம் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி பக்காவா நான் அந்த ப்ரொடியூசிங் உண்டான வேலை எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழிலுமே அவர் பேசி முடிக்கிறாரு. இது கேட்டவனு இங்க எழிலுக்குமே பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. அப்ப கரெக்டா கொஞ்சம் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி லைட்டா வந்து கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ப்ரொடியூசரும் இருந்துகிட்டு இதுக்காகப்பா அதெல்லாம் கண்கலங்க கூடாது, பாரு நீ கண்டிப்பா வந்து இந்த படத்துல இறங்கி செய்யி, உனக்கு என்ன வேணுமோ எல்லா ஹெல்ப்பும் எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசருமே எழில அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே நான் நினைச்சது நடக்காதனால ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இங்க ராதிகா கிட்டயுமே வந்து ராதிகா ஏதாவது சாப்பிட இருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் ராதிகாவுமே நீயா பேசுற விஷயத்துல இருந்து இன்னுமே வெளியில வராம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மாவுமே இங்க கோபி வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இனியாவும் ஜெனியும் வந்துட்டு இங்க ஏற்கனவே சண்டை போட்டு போனது ராதிகாவை இந்த மாதிரி திட்டினது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க கோபிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியாவை தான் இருப்பா, அவதான் இவங்க ரெண்டு பேரையும் தூண்டி விட்டுட்டு இருக்கா, பொண்ணையும் அவதான் தூண்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேல இருக்கிற வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராதிகாவுமே ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டென்ஷன் ஆயிட்டு முதல்ல நிறுத்துங்க கோபி, இதுக்கு மேல நீங்க என் வாழ்க்கையில இருந்தா என் வாழ்க்கைக்கும் அது மையோட வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், நீங்க ஏதோ ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல நின்னுட்டு நீங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கிட்டு இருக்கீங்க, பாக்கியாவுக்கு எதிர நின்று பழி வாங்கிட்டு இருக்கீங்க,
என் கூட நின்னு என்ன கண்டுக்காம நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்ணை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட்டது இல்ல. உங்களுக்கு எல்லாம் தேவை அந்த பாக்கியா வந்து கஷ்டப்படணும், அவ வந்து அவமானப்படணும். இது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. நீங்க இதை தனியாவே பண்ணுங்க, எங்க கூட இருந்து நீங்க இதை பண்ணணும் அவசியம் கிடையாது. முதல்ல நான் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபிக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சும்மா டப்புன்னு ஒரு பதில சொல்றாங்க. இது கேட்ட ராதிகாவோட அம்மாவுமே பயங்கரமா ஷாக்கா என்ன ராதிகா பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ எங்க ராதிகாவுமே என்னோட முடிவுல யாருமே தலையிடாதீங்க. முதல்ல எனக்கு இந்த கோபியே வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு குடிக்காரன் தப்பிச்சுதான் இப்படிப்பட்டவர்கிட்ட வந்து மாட்டேன். ஆனா இவரு அதை விட ரொம்பவே மோசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க.